வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு மக்களின் உண்மை நிலை அறிந்து விகாரை பிரச்சினைக்கு தீர்வு, ஜனாதிபதி அனுர உறுதி. பெரும்போக நெற்செய்கை கந்தளாயில் ஆரம்பம், அனுரவிற்கு நன்றி தெரிவித்த விவசாயிகள். கணேமுல்ல சஞ்சீவ கொலையாளிகள் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் வைரல். அரசாங்கத்தின் பாதிட்டை விமர்சித்த சஜித் பிரேமதாச. நாடாளுமன்ற வளாகத்தில் தீவிர பாதுகாப்பு. கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூடு, உயிரிழப்பதற்கு முன்னர் சந்தேக நபர் வழங்கிய தகவல். பிரான்ஸ் பாடசாலைகள் முன் குவிக்கப்படவுள்ள போலீசார். யாழ் வைத்தியசாலைகளில் நிலவும் வெற்றிடங்கள், சுகாதார அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. மசகு எண்ணெயின் விலை வீழ்ச்சி. யாழ் காங்கேசந்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை ஆரம்பம், மகிழ்ச்சியில் மக்கள். தொடர்வன விரிவான செய்திகள். குறுகிய அரசியல் லாபங்களுக்காக இனவாதம், மதவாதத்தை தூண்டுவதற்கு எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, 10வது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு அமைச்சர் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டம் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போது வடக்கு மாகாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள சில வழிபாட்டு ஸ்தலங்களை அடிப்படையாக கொண்டு இன மற்றும் மத ரீதியான பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். இதன்போது கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, வடக்கில் மக்களின் உண்மையான தேவைக்கு அமைய வழிபாட்டு ஸ்தலங்கள் அமைக்கப்பட்ட விவகாரம் சம்பந்தமான பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும். குறுகிய அரசியல் லாபம் தேடும் குழுவினர் இதுபோன்ற சம்பவங்களை அரசியல் முரண்பாடுகளாக்குகின்றனர். இதுபோன்று குறுகிய அரசியல் லாபங்களுக்காக இனவாதம், மதவாதத்தை தூண்டுவதற்கு எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது. மதவாதம் மற்றும் இனவாதம் என்பன அரசியலில் இருந்து முற்றாக நீக்கப்பட வேண்டும். வடக்கில் மக்களின் உண்மையான தேவைக்கு அமைய இந்த பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும். குறுகிய அரசியல் லாபம் தேடும் குழுவினர் இதுபோன்ற சம்பவங்களை அரசியல் முரண்பாடுகளாக்குகின்றனர் எனவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் வடக்கு, கிழக்கு மாகாணங்களில் இராணுவ முகாம்களுடன் கூடிய காணிகள் மீண்டும் உரிமையாளர்களுக்கு வழங்குவது தொடர்பிலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். இதற்கு பதிலளித்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், வடக்கு, கிழக்கு மாத்திரமன்றி நாடு முழுவதிலும் முப்படையினரின் பாவனையிலுள்ள காணிகள் தொடர்பில் மீண்டும் மதிப்பாய்வு மேற்கொண்டு காணிகளை விடுவிப்பது குறித்து எதிர்காலத்தில் தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் பதிலளித்தார். திருகோணமலை மாவட்டத்தில் கந்தளாய் நீர்ப்பாசனம் பொறியியலாளருக்குட்பட்ட பகுதியில் பெரும்போக நெற்செய்கை அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கந்தளாய் குளத்தின் நீரினால் சுமார் 22,000 ஏக்கர் நிலப்பரப்பில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தற்போது பேராறு முதலாம் கண்டம், வான் எல, ரஜையல, தம்பலகாமம் போன்ற பகுதிகளில் நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கத்தில் நெல்லின் விலை போதுமானதாக உள்ளதாகவும், பசலை கூட்டி தந்துள்ளமையால் நெற்செய்கைக்கு உதவியாக இருந்ததாகவும் தெரிவித்த விவசாயிகள் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு நன்றியையும் தெரிவித்துள்ளனர். புதுக்கடை நீதிமன்றில் வைத்து பாதாள உலக கும்பல் தலைவர் கணேமுல்ல சஞ்சீவவை வழக்கறிஞர் போல வேடமணிந்த ஒருவர் சுட்டுக் கொன்ற சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் துப்பாக்கிதாருக்கே துணையாக அவருடன் ஒரு பெண்ணும் வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இருவரையும் தேடி வந்த நிலையில் பிரதான சந்தேக நபர் புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்தார்கள். அவருடன் வான் சாரதி மற்றும் கொலையாளிக்கு உதவிய பெண்ணுடன் தொடர்பில் இருந்த போலீஸ் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் அவருக்கு உதவியாக கூறப்பட்ட பெண்ணை தேடி வந்த நிலையில் அவரை கண்டுபிடித்து தருமாறு பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளனர். இந்த நிலையில் துப்பாக்கிதாரியும் அவருக்கு உடந்தையாக இருந்த பெண்ணும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்கள் இணையதளங்களில் வெளியாகியுள்ளது. மக்கள் வழங்கிய ஆணையை நிலைநிறுத்த வரவு செலவு திட்டம் தவறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் விவாதத்தின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் அதன் கொள்கை கட்டமைப்பின் 105ஆம் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள மாற்று கடன் நிலைத்தன்மை, பகுப்பாய்வு போன்ற உறுதிமொழிகளை கைவிட்டுள்ளதாகவும் பொருளாதார நெருக்கடியை அதிகரித்துள்ளதாகவும் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். முதன்மை செலவினங்களை மொத்த உள்நாட்டு
உற்பத்தியில் 13% கட்டுப்படுத்துதல் மற்றும் முதன்மை சமநிலையை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.3% கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட கட்டுப்படுத்தப்பட்ட நிதி கொள்கைகளை அவர் விமர்சித்துள்ளார். உலகளவில் இந்த நடைமுறைகள் அரிதானவை என்று அவர் கூறியுள்ளார். ஆசிரியர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் உள்ளிட்ட பொதுத்துறை ஊழியர்களுக்கு வாக்குறுதியளிக்கப்பட்ட சம்பள உயர்வை வழங்குவதில் அரசாங்கம் தவறிவிட்டது என்று அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளை தற்போதைய நிர்வாகத்தின் ஆட்சியை கோட்டபாய மற்றும் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியுடன் ஒப்பிட்டு பேசிய சஜித் பிரேமதாச தொடர்ந்து அரசியல் பழிவாங்கல்கள் மற்றும் விருப்பப்படி திட்ட ஒதுக்கீடுகள் என்பவற்றை அதற்கு உதாரணங்களாக குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று 5வது நாளாக தொடர்கின்றது. நாடாளுமன்றம் காலை 9:30 மணிக்கு கூடும் நிலையில் வரவு செலவு திட்ட விவாதம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும். நேற்றைய வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவிற்கும் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கவிற்கும் இடையில் அரச ஊழியர் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக விவாதம் நடைபெற்றது. இதற்கிடையில் நாடாளுமன்ற வளாகம் மற்றும் மாதிவல உறுப்பினர்களின் வீட்டு தொகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார நேற்றைய வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது தெரிவித்துள்ளார். கொட்டாஞ்சேனையில் நேற்றிரவு நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகத்தின் சந்தேக நபர்கள் இருவரும் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களால் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் கைக்குண்டு ஒன்றினை போலீசார் மீட்டுள்ளனர். கொட்டாஞ்சேனை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டினை நடத்திய 2 சந்தேக நபர்களை ஒரு கொடவத்த பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளின் ஊடாக அவர்கள் சில ஆயுதங்களை மறைத்து வைத்திருப்பது தொடர்பில் போலீசாருக்கு தகவல்கள் வழங்கியுள்ளனர். இத்தகவலின் அடிப்படையில் கொழும்பு 15 முகத்துவாரம் காக்கைதீவு பகுதிக்கு சந்தேக நபர்கள் இருவரும் அழைத்து வரப்பட்டதுடன் அங்கு கைக்குண்டு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சந்தேக நபர்கள் இருவரும் குறித்த பகுதியில் வைத்து போலீசாரின் துப்பாக்கியை பறித்து தாக்குதல் நடத்த முயற்சித்துள்ளனர். இதன்போது சந்தேக நபர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்ட முறுகல் நிலையில் சந்தேக நபர்கள் இருவரும் சுட்டுக்கொலை செய்யப்பட்டதுடன் போலீஸ் அதிகாரியொருவரும் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சந்தேக நபர்கள் இருவரும் அடையாளம் காட்டிய இடத்தில் கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளதுடன் சம்பவ இடத்திற்கு குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினர் வருகை தந்துள்ளதுடன் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். பிரான்ஸ் பாடசாலைகளில் மாணவர்களின் பைகளை சோதனையிடுவதற்காக போலீசார் நியமிக்கப்பட உள்ளனர். பிரான்சில் மாணவர்கள் கத்தி போன்ற ஆயுதங்களை பாடசாலைக்கு கொண்டு செல்வதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த தீர்மானித்துள்ளதாக பிரான்ஸ் கல்வி அமைச்சர் எலிசபெத் போர்ன் அறிவித்துள்ளார். போலீசாருக்கு மாணவர்களின் பைகளை சோதனையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ள போதிலும் பாடசாலை அதிபர் மற்றும் ஆசிரியர்களுக்கு குறித்த அனுமதி வழங்கப்படவில்லை. இவ்வாறு சோதனை மேற்கொள்ளும் போது மாணவர்களிடம் கத்தி போன்ற ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் சட்ட அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கப்பட்டு அவர்கள் தண்டனை குழுவில் முன்னிறுத்தப்படுவார்கள். முன்னதாக பாரிஸின் பன்னேய பகுதியில் 17 வயது மாணவர் ஒருவர் கத்தி குத்துக்கு இலக்காகி படுகாயமடைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரச மருத்துவமனைகளிலும் நிலவி வரும் மருத்துவ சேவை ஊழியர்களுக்கான வெற்றிடங்களை நிரப்புவதற்கு சுகாதார அமைச்சால் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இதன்போது ஊர்காவத்துறை பொது மருத்துவமனை, வேலணை மாவட்ட மருத்துவமனை, வேலணை சுகாதார மருத்துவ அதிகாரிகள் அலுவலகம், ஊர்காவத்துறை சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகம்,
மற்றும் யாழ் போதனா வைத்தியசாலை, சாவகச்சேரி பொது வைத்தியசாலை மற்றும் மாங்குளம் பொது வைத்தியசாலை ஆகியவற்றில் மனித மற்றும் பௌதீக வளங்களில் உள்ள குறைபாடுகள் தொடர்பில் ஆராயப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் யாழ் மக்களை பாதிக்கக்கூடிய தொற்று நோய்கள் கட்டுப்படுத்தப்படுதல், குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான போசாக்கு வேலை திட்டத்தை ஆரம்பித்தல் மற்றும் வைத்தியசாலைக்கு அவசியமான மருந்து பொருட்கள் தொடர்பிலும் வைத்தியசாலை நிர்வாக அதிகாரிகளுடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதன்போது சுகாதார பணிப்பாளர் தீர்வு பெற்றுத்தரக்கூடிய சிக்கல்கள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்ததுடன் சுகாதார அமைச்சரிடம் தெரிவித்து ஏனைய பிரச்சினைகளுக்கான தீர்வுகளும் வழங்கப்படும் என பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 70.40 அமெரிக்க டாலர்களாக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 74.43 அமெரிக்க டாலராக நிலவுகின்றது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 4.23 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இந்தியா நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து 83 பயணிகளுடன் யாழ் காங்கேசன்துறைக்கு சிவகங்கை கப்பல் புறப்பட்டுள்ளது. குறித்த கப்பல் சேவையானது 3 மாதங்களுக்கு பின்னர் இன்று தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளது. இந்தியா இலங்கை இடையிலான இருநாட்டு கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 2003ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நாகையிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு புதிய பன்னாட்டு பயணியர் கப்பல் போக்குவரத்து சேவை தொடக்கப்பட்டது. இது சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் புயல் மழை, கடல் சீற்றம், சீதோஷ்ண நிலை உள்ளிட்ட காரணங்களால் சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் தற்காலிகமாக கப்பல் சேவையானது நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் சிவகங்கை கப்பல் போக்குவரத்துக்கு தயாரான நிலையில் இந்தியா இலங்கை இடையிலான கப்பல் சேவை மீண்டும் இன்று ஆரம்பிக்கப்படும் என கப்பலை இயக்கும் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதையடுத்து இன்று கப்பலில் பயணிக்க முன்பதிவு செய்த பயணிகள் நாகை பயணியர் முனையத்திற்கு அதிகாலை முதல் வர துவங்கியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து நாகை பயணியர் முனையத்திற்கு வருகை தந்த 83 பயணிகளின் உடைமைகள் மற்றும் பயண டிக்கெட்டை குடிவரவு அதிகாரிகள் சோதனை செய்து அனுப்பி வைத்தனர். இதில் பயணம் செய்யும் பயணியர் மகிழ்ச்சியுடன் நாகை துறைமுகத்திலிருந்து கப்பல் மூலம் இலங்கை காங்கேசன்துறைக்கு பயணத்தை மேற்கொண்டனர். 3 மாதங்களுக்கு பின் நாகையில் இருந்து காங்கேசன்துறைக்கு கப்பல் சேவை மீண்டும் துவங்கியதால் இந்தியா தொடக்கம் இலங்கை இருநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.